என்ன அப்படிங்கிறது குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கோம். அதாவது என்னன்னா, இந்த மிஷன் சுதர்சன் சக்ரா திட்டத்தில் இந்தியாவினுடைய வான் எல்லைகளை ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நகரங்கள்லையும் 7000 இன்டர் கனெக்டட் ரேடார்களை நிர்மாணிக்க போவதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஏன் இன்டர் கனெக்டட்? அதாவது இப்படி இன்டர் கனெக்டட் ரேடார் மூலமாக ஏதாவது ஒரு ரேடார் எதிரியினுடைய நடமாட்டத்தை கண்காணித்தாலும் அது இருக்கக்கூடிய எல்லா ரேடார்களுக்கும் தகவல் கொடுத்து அந்த ரேடார் எந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சரியாக எதிரியினுடைய அந்த ஏவுகணையோ அல்லது ட்ரோனையோ தாக்கி அளிக்க முடியுமோ அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு தகவல் கொடுத்துருக்கும். அதனால தான் இப்படி எல்லா ரேடார்களையும் இன்டர் கனெக்டட் சிஸ்டத்தில் இணைத்து அதை உருவாக்க போவதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லை, இதில் விமானப்படை, இராணுவ, கப்பற்படை மூன்றுமே இன்டர் கனெக்டட் ஆக போகிறதாகவும் இன்னொரு தகவல் வந்திருக்கு. ஏன்? எதிரினுடைய இலக்கு கடல்ல இருந்து கூட வரலாம். அப்போ அங்கே கப்பற்படை தயார் நிலையில் இருக்கும். கப்பற்படையினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கூட அங்கே தாக்க வேண்டி வரும். அந்த ஒரு செயல்பாட்டிற்காக முப்படைகளையும் ஒன்றிணைக்கும் செயல்பாடுகளையும் தொடங்கிவிட்டதா நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. சரி, இது இத்தோட நின்று விட போதா? இல்லை, இதுக்காக இந்தியா ஒரு சர்வைலன்ஸ் சேட்டலைட் சிஸ்டத்தையும் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. 2030க்குள்ள ஒரு 50 சர்வைலன்ஸ் சேட்டலைட்டை வானுக்கு அனுப்பி இந்த சர்வைலன்ஸ் சேட்டலைட்டையும் இந்த சுதர்சன் சக்ரா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட இன்டர் கனெக்ட் பண்ண போகிறாங்க. இதன் மூலமாக கீழே இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்திற்கு முன்னாடி, அதாவது அது கூட இணைத்திருக்கக்கூடிய ரேடார்களுக்கு முன்னாடியே இந்த சர்வைலன்ஸ் சேட்டலைட்டுகள் கண்டுபிடிக்க முடிந்தால், எதிரியின் நடமாட்டத்தை கண்டுபிடிக்க முடிந்தால் அது கூடுதல் பாதுகாப்பாக இருக்கும். அதனால் இந்த சர்வைலன்ஸ் சேட்டலைட்டையும் இன்டர் கனெக்ட் பண்ண போகிறாங்க. இதன் கூட ஒரு லேசர் ஆயுதத்தையும் இணைக்க போகிறாங்க. நமக்கெல்லாம் தெரியும், அண்மையில் இஸ்ரேல் கூட ஒரு மிகப்பெரிய வலிமையான லேசர் ஆயுதத்தை உருவாக்கிட்டு இருந்தது. எதிர்கால போர்களுக்கு ஏவுகணையை விட, ட்ரோன்களை விட இந்த லேசர் ஆயுதம் ஒரு முக்கிய பங்களிப்பை கொடுக்கும்னு போர் நிபுணர்கள் கருதுகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஏவுகணையை விட விலை குறைந்தது ட்ரோன்கள். இப்போ அந்த ட்ரோன்களை காட்டிலும் மிக மலிவான விலையில், குறைந்த செலவில் எதிரியினுடைய இலக்கை இந்த லேசர் ஆயுதங்கள் மூலமாக தாக்க முடியும். அது மட்டும் இல்லை, ரொம்ப குயிக்கான தாக்குதலை அவர்கள் மேலே நடத்தி தாக்கி அழிக்க முடியும். இதன் மூலமாக இப்போ இந்தியா என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது இந்தியாவினுடைய 7000 சிட்டிகளையும் இன்டர் கனெக்ட் செய்து இந்தியாவினுடைய எல்லா எல்லைகளையும் பாதுகாத்து இந்திய வான் எல்லைக்குள்ள எதிரியினுடைய ஏவுகணையோ ட்ரோன்களோ நுழையும் முன்னே அதை கண்காணித்து தாக்கி அழிக்க போகிறோம். அதனால தான் இப்படி ஒரு இன்டர் கனெக்டட் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய முதற்கட்ட சோதனையும் நிறைவடைந்துருச்சு. அண்மையில் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சு ஒரு மிசைலை கனெக்ட் பண்ணி அதன் கூட ஒரு லேசர் ஆயுதத்தையும் கனெக்ட் பண்ணி இந்தியா சோதனையை நடத்தி முடிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஒரு சிங்கிள் நெட்வொர்க் மூலமாக சர்வைலன்ஸ் சேட்டிலைட்ஸ், 7000 ரேடார்கள், லேசர் ஆயுதம், ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள், இதை அனைத்தையும் உள்ளடக்கியது தான் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அதை நோக்கித்தான் இப்போ இந்தியா ரொம்ப வேகமாக முன்னேற்றிருக்கு. வெகு விரைவில் அமெரிக்காவினுடைய அந்த கோல்டன் டோம், இஸ்ரேலுடைய அயன் டோம், இதையெல்லாம் தாண்டி வலிமையானதாக இந்த சுதர்சன் சக்ரா திட்டம் இருக்கும் அப்படின்னு நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க.